ஸோ இன்றைக்கி நாம் எம்எஸ்ஐயோட ஒரு கேமிங் மானிட்டர் தான் அன்பாக்ஸ் பண்ணி குயிக்காக ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு ப்ரோ லெவல் ரிவ்யூவெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மானிட்டர் இங்கே இருக்குது. 27 இன்ச்சோடது 1440p, அதாவது 2Kல 1 ms 180 Hz. அப்புறமா மானிட்டரோட மாடல் நேம் இதோ 274QRFW. ஸோ இது ஒரு ஒயிட் கலர் மானிட்டர், கம்ப்ளீட்டாக ஒயிட் தீமில் இருக்க மானிட்டர். ஸோ நீங்கள் ஒயிட் தீமில் பிசி பில்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மானிட்டர் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதை ஆன் பண்ணி கூட நம்ம இதோட கலர் ஆக்யூரசியுமே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மானிட்டர் தான் இதில் ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 27 inch 2K 1 ms, அப்புறமா 180 Hz IPS பேனல். ஸோ இதை நீங்கள் எடிட்டிங்காக வேணுன்னா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படிங்க ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஏன்னா டெலிவரி டைமில் டேமேஜ் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான். ஓகே, இப்போ பாக்ஸ் கண்டென்ட் என்னென்னு காட்டுறோம் பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுமே முதல்ல நீங்கள் இந்த ஸ்டாண்டு தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டாண்டை நீங்கள் கையில் எடுத்ததுமே ஃபீல் பண்ணுவீங்க. இது மெட்டல். யூஸ்வலாக பட்ஜெட் மானிட்டரில் எல்லாமே என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருப்பாங்க, 3D பிரிண்ட் மாதிரி. இதில் மேலே பிளாஸ்டிக் தான், ஆனால் உள்ளாடி மெட்டல், பின்னாடியுமே மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு நான் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறமா பவர் அடாப்டர், அதுவுமே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது மானிட்டரோட எண்டில் போகும். ஸோ இங்கேருந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு உள்ளாடி கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு 20,000 பட்ஜெட்டில் எல்லாமே இந்த அளவுக்கு ஹெவியானதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இதை உங்களால் எல்லா டைரக்ஷன்லையுமே டில்ட் அப்புறமா எல்லாம் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஃபிட் பண்ணிட்டே காட்டுறேன், அப்போ தான் சுலபமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலுமே அவுட் சைடில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் 3D பிரிண்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளாடி ஃபுல்லாக மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உள்ளாடி பார்த்தாலுமே தெரியும், இந்த ஸ்லைடிங் மெக்கானிசமுமே மெட்டலில் தான் இருக்குது. அவுட் சைடில் ஒரு ஸ்கின் மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கேபிளை இது வழியாக எடுத்துகிட்டு வரலாம், ஒரு கேபிள் மேனேஜ்மெண்ட்னு கூட சொல்லலாம், அதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குது. வேறு எதுவும் இல்லை, இது அப்புறமா பார்க்கலாம். அப்புறமா கூடயே டிபி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ HDMI கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது ஹையர் ரெசல்யூஷன் மானிட்டர். ஸோ டிபி கேபிள் நல்ல, அதுவுமே ஒயிட்டில் தான் இருக்குது, ஏன்னா ஒயிட் தீம். அப்புறமா நாம் யூஸ் பண்ண போகிறது இந்த கேபிள் தான். ஸோ ஒயிட் கலரில் என்னடா பிளாக் கேபிள்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸ்டெண்ட் ஆகி தான் போகும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, இந்த பவர் அடாப்டரில் தான் இது ப்ளக் ஆகும். ஸோ இங்கே டாப்பில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒயிட்டில் இருக்கும், கீழே தான் பிளாக் கலரில் போகும். ஸோ மானிட்டர் இங்கே தான் இருக்குது. மானிட்டர்லாம் அவ்வளோ ஹெவியாக இல்லை, மானிட்டரை விடையுமே இந்த மானிட்டரோட ஸ்டாண்டு தான் ஹெவியாக இருக்குது. ஓகே, இதுதான் மானிட்டரோட பின்னாடி சைடு. இங்கே தான் நம்ம அந்த ஸ்டாண்டு மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இங்கே தேவையில்லை, சும்மா ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜாய்ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் ஃபுல் ஆப்ரேஷனுமே இருக்குது, ஃபுல்லாக இதிலே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர், அப்புறமா ஹெட்ஃபோன், HDMI 1, HDMI 2, ஒரு DP போர்ட், இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே MSIயோட லோகோ இருக்குது, பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது மானிட்டரோட முன்னாடி சைடு பார்க்கலாம். ஸோ இதுதான் மானிட்டரோட முன்னாடி சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பார்டர்ஸ் எல்லாமே. பாட்டமில் மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்து MSIயோட லோகோவை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை ஃபிட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் இதுதான். ஸோ மவுண்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிங்கிள் ஹேண்ட் ஆப்ரேஷன் தான், இதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவும் தேவையில்லை. ஸோ இதை இங்கே வச்சுட்டு இப்படி வைங்க. இதோட டேரக்ஷன் பார்த்தா போதும். இங்கே பார்த்தீங்களா ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இங்கேயுமே அதே டேரக்ஷன் இருக்குது. ஸோ அதில் இப்படி சிம்பிளாக வச்சாலே போதும், ப்ளக் அண்ட் ப்ளே கூட கிடையாது. ஸோ வச்சுட்டு இது பின்னாடி ஸ்க்ரூ ட்ரைவரே தேவையில்லை, நம்ம கையாலேயே டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டு சிம்பிளாக டைட் பண்ணலாம், ஓவர் டைட்லாம் பண்ணிட்டு தேவையே கிடையாது. இப்படி தான் ஸ்லைட் பண்ணி விட்டால் போதும். நல்ல ஸ்டடியாகவே இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ அப்புறமா மானிட்டரை இந்த 2 கிளிப்லையும் இப்படி ஹேங் பண்ணி விட்டால் மட்டும் போதும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த கிளிப் பண்ணுறதுக்கு 2 போர்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லைட் பண்ணி வச்சுட்டு இப்படி வச்சா போதும். ஸோ அவ்வளோதான் கேட்டிங்கன்னா அவ்வளோ கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, முன்னாடி புஷ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தால் போதும். ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் கீழே விழுமேன்னு உங்களுக்கு தோணும், அதுக்கு தான் இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இதையுமே நீங்கள் ஓவர் டைட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ மானிட்டரை ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ணாலுமே டில்ட் பண்ணாலுமே அது வெளியே வராது, அதுக்காக தான் அது. ஸோ இப்போ இந்த மானிட்டரோட
ஸ்லைடிங் எல்லாம் பார்ப்போம். அதாவது எந்த அளவுக்கு இதை ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட டில்ட் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு டில்ட் பண்ணலாம் கீழே மேலே. ஸோ இதில் ரொட்டேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொட்டேட் பண்ணலாம் பாருங்கள். ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பக்கம் நீங்கள் வேணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இதில் இருந்துமே இந்த அளவுக்கு டில்ட் பண்ணலாம் உங்களால். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, லைட்டாக கூட டில்ட் பண்ணி வைக்கலாம், உங்கள் விருப்பம் எப்படி வேணால் வைக்கலாம். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். என்னோடய பிசியில் கனெக்ட் பண்ணி இது எப்படிங்கிறத காட்டுறேன். என்னால் ஃபஸ்ட்டு பூட்லேயே டிஃப்ரெண்ட் பார்க்க முடியுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது விஐ பேனல். இதை பார்த்தீங்கன்னா இது ஐபிஎஸ் பேனல். ஸோ இதோட பெசில்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக அன்பாக்சிங்கில் பார்த்ததோடையுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்டரில் கொஞ்சம் பெசில்ஸ் இருக்குது. உள்ளாடி கொடுத்துருக்காங்க பெசில். பாட்டமில் கிடையாது, பாட்டமில் இது மட்டும்தான். மற்றபடி 3 கார்னர்லையுமே சின்னதாக பிளாக் பெசில் வருது பாருங்கள் எல்லா ஏரியாலையுமே. ஸோ அது இல்லாமல் இருந்தால் செமையாக இருந்திருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பிசியில் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த மானிட்டர் வச்சிங்கன்னா. ஸோ ஃப்ரண்ட் சைடு இவ்வளோ தான் ஒயிட்டாக தெரியும். ஸோ அதனால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கு மேலே உங்களால் இந்த மானிட்டரை கீழே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ பிடிக்கலன்னா எங்கே வேணால் வைக்கலாம், நம்ம வைக்கிற இடத்துல இருக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஏன்னா மெட்டலில் கொடுத்துருக்கறனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட்டுமே இருக்குது இந்த மானிட்டர். ஆனால் HDR 400 தான். ஸோ எல்லாருமே HDR 400 நம்பர் பெருசாக இருக்குது. ஸோ HDR 10ஓடையுமே பெட்டர்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக HDR 10 தான் பெஸ்ட் HDR 400 விட. ஸோ உங்களுக்கு வேணும்னா HDR-ஐயுமே நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நான் டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் வச்சுருப்பேன். யூஸ்வலாக நான் அப்படியே பழகிட்டேன். ஓகே, இந்த மானிட்டரோட கலர் ஆக்யூரசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா கொஞ்சம் வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாக்ட் கலர் நம்பர்ஸ், கலர் ஃபிகர்ஸ் எல்லாமே நான் இங்கே டிஸ்பிளேல போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டில். தேவையான ஒரு எடிட்டருக்கு கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் கலர் ஆக்யூரசி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணால் தான் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் கண்டென்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அந்த நம்பர்ஸை மட்டும் தான் இங்கே டிஸ்பிளேல கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அப்புறமா இந்த மானிட்டரோட ரியலையுமே நான் காட்டினாகணும். கேமராமே கொஞ்சம் பின்னாடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், RGB லைட்டிங். ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா இதோட ஓனர் நான் கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே ஆசிஸோட ஸ்டைல்லே இருக்குது, ஆசிஸ் லோகோட அந்த ஸ்டைலில், அதோட ஐ மாதிரியே. இங்கே MSI லோகோ இருக்குது, அதில் எந்த லைட்டிங் கிடையாது. ரொம்ப டிம்மான லைட் தான், உங்களுக்கு பிரைட்டாக தெரியாது. நான் இப்போ ரூம் லைட்டை ஆஃப் பண்ணாலுமே அந்தளவுக்கு பிரைட்டாலாம் இருக்காது. உங்களுக்கு பின்னாடி சைடு யாராவது பார்ப்பாங்கன்னா ஓகே, மற்றபடி வாளுக்கு பின்னாடி தான் இருக்கும்னா அது யூஸே இல்லை. அப்புறம் இந்த மானிட்டர் செட்டிங்ஸாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. கேமிங், ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேம் மோடு, என்ன டைப் கேம், அப்புறமா நைட் விஷன், AI விஷன், ரெஸ்பான்ஸ் டைம், MBRT, ரெஃப்ரெஷ் லைட், அதாவது ரெஃப்ரெஷ் லைட்டோட லொக்கேஷன், ஒரு அலாரம் கிளாக்மே கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்க்ரீன் அசிஸ்டண்ட், அடாப்டிவ் சிங் ஆன் ஆஃப் பட்டனுமே கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ரொஃபஷனலுக்குள்ளே போனோம்னா ப்ரோ மோடில் கொஞ்சம் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ளூ லைட் செட்டிங், MBRT, இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அந்த மாதிரி. அப்புறமா இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ள தான் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன இன்புட்டில் இருக்குன்னா இப்போ DP-ல ரன் ஆகிட்டு இருக்குது. அப்புறமா PIP மோட், அது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, நேவிகேஷன் கீ, அப்புறமா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸுக்குள்ள லாங்குவேஜ், அப்புறமா இந்த மெனுவோட டிரான்ஸ்பரன்சி, OSD டைம் அவுட், அப்புறமா பின்னாடி ரியரில் இருக்க அந்த RGB ஆஃப் பண்ணுறதுக்குமே ஒரு ஆப்ஷன், இது ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறமா பவர் பட்டன், இன்ஃபோ ஸ்க்ரீன், HDMI CEC, அப்புறமா ரீசெட். ஸோ இதுக்கு மேலே இதில் ஆப்ஷன் இல்லை. இதில் மெயினாக மிஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஏர் தான். ஸோ இதுக்குள்ளே கிராஸ் ஏர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் மானிட்டரில் கூட வரும். ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இதில் கிராஸ் ஏர் ஆப்ஷன் இன்புல்டாக இல்லை. ஸோ எல்லாருமே இப்போ இந்த மானிட்டரை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒயிட் கலர் தீமில் வர இந்த மானிட்டர்ஸ் இது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் லுக் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியமாக தெரியுது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸ் 20,000லேருந்து 23,000 வரைக்குமே போகுது. ஸோ இதை நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்குமே போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் டீலில் வாங்கணும்னா நீங்கள் சேல் டைம் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானை விட ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர இது ஒரு வேல்யூ ஃபார் மணியானு கேட்டிங்கன்னா, இதே மானிட்டர் 27 இன்ச்சில் பிளாக் கலரில் இருக்குது, அதுதான் வேல்யூ ஃபார் மணி. இதில் இந்த ஒயிட் கலர் அப்புறமா இந்த ஸ்டாண்ட் எல்லாமே மெட்டலில் கொடுத்துருக்கறனால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒயிட் தீமில் வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி வேல்யூ ஃபார் மணினா நீங்கள் பிளாக் கலரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோ அந்த மானிட்டர் உங்களால் 17,000 கூட வாங்க முடியும். ஆனால் அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது உங்களுக்கு பிளாக் கலரில் வரும். அப்புறமா பின்னாடி வர இந்த லைட்டிங் எல்லாம் இருக்காது. அப்புறம் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே 3D பிரிண்ட் பண்ண மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க, இதில் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின் டிஃப்ரெண்ட்டு.
மற்றபடி பேனல் கலர் ஆக்குரசி எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த மானிட்டரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மானிட்டரை நான் இன்னும் 2-3 டேஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஸோ இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.